ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான பூரி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கிழங்கு வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை வெயிட் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த பதத்துக்கு மசிச்சா போதும். 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, மல்லி இலை. வாங்க இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானலில் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சினா 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து ரெண்டையும் நல்லா எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஈவனாக வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகும்படி வதக்கி விட்டுறலாம். இது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வாடை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுறலாம் போதும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சதை சேர்த்துடலாம். இதே நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா 2 கரண்டி கடலை மாவு போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். கரைச்சி வச்ச கடலை மாவை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுறணும். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதோட கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துக்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பூரி மசாலா. மசாலா கூட பூரி சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் பூரிகளை தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூரிகளை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை பிளேட்டு மாற்றிக்கி எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் பூரி வச்சு நம்ம செஞ்சு வச்ச பூரி மசாலாவையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பூரி மசாலா சுவையான சூப்பரான பூரி மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.